ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நாம் மற்றவங்க கிட்ட ஒரு கேள்வியை எப்படி கேட்கணும் அப்படின்னும், அதே கேள்வியை நம்மக்கிட்ட மற்றவங்க கேட்கும்போது அதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், நீங்கள் செல்கிறீர்களா? நீங்கள் செல்கிறீர்களா? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஆர் யூ கோயிங்? ஆர் யூ கோயிங்? இதே கேள்வியை நம்மக்கிட்ட மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நாம் பதில் சொல்லும்போது ஆம் நான் போகிறேன், ஆம் நான் போகிறேன் அப்படிங்கிற பதில் நம்ம சொல்லணும்னா நம்ம அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, எஸ் ஐ எம் கோயிங், எஸ் ஐ எம் கோயிங். ஒருவேளை நான் போகலை அப்படிங்கிறது நம்மளுடைய பதிலாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நான் போகவில்லை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சராக இருந்தால், நோ ஐ எம் நாட் கோயிங், நோ ஐ எம் நாட் கோயிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ வருகிறாயா? நீ வருகிறாயா? இந்த கேள்வியை இங்கிலீஷில் நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஆர் யூ கம்மிங்? ஆர் யூ கம்மிங்? கம்மிங் அப்படின்னா வருகிறாயா அப்படின்னு அர்த்தம். நீ வருகிறாயா, இதுக்கு ஆர் யூ கம்மிங். இதே கேள்வியை நம்மக்கிட்ட யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் ஆம் நான் வருகிறேன், ஆம் நான் வருகிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எஸ் ஐ எம் கம்மிங், எஸ் ஐ எம் கம்மிங். ஒருவேளை இல்லை நான் வரலை அப்படிங்கிறது நம்மளுடைய பதிலாக இருந்தால், நோ ஐ எம் நாட் கம்மிங், நோ ஐ எம் நாட் கம்மிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தயாரா? நீங்கள் தயாரா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஒருவேளை நம்மக்கிட்ட அந்த கொஸ்டினை மற்றவங்க கேட்கும்போது நாம் ரெடியாக இருந்தோம் அப்படின்னா, ஆம் நான் தயார், ஆம் நான் தயார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எஸ் ஐ எம் ரெடி, எஸ் ஐ எம் ரெடி. ஒருவேளை இல்லை நான் வரல, நான் ரெடியாக இல்லை அப்படின்னா, நோ ஐ எம் நாட் ரெடி, நோ ஐ எம் நாட் ரெடி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தனியாக இருக்கீங்களா? நீங்கள் தனியாக இருக்கீங்களா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஆர் யூ சிங்கிள்? ஆர் யூ சிங்கிள் அப்படின்னு கேட்கணும். நான் தனியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் ஆன்சர் அப்படின்னா, நோ ஐ எம் நாட் சிங்கிள், நோ ஐ எம் நாட் சிங்கிள். ஒருவேளை நம்முடைய பதில் ஆம் நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னா, எஸ் ஐ எம் சிங்கிள், எஸ் ஐ எம் சிங்கிள் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்களா? இப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஆர் யூ தியர்? ஆர் யூ தியர் அப்படின்னு கேட்கணும். ஒருவேளை ஆம் சொல்லுங்கள், நம்மக்கிட்ட யாராவது நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே தான் இருக்கேன் சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? எஸ் டெல் மீ, எஸ் டெல் மீ அப்படின்னு கேட்கணும். ஒருவேளை இல்லை நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நோ ஐ எம் நாட் தேர், நோ ஐ எம் நாட் தேர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சோர்வாக இருக்கீங்களா? நீங்கள் சோர்வாக இருக்கீங்களா? இதை எப்படிங்க கேட்கலாம் இங்கிலீஷில்? சோர்வு அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன? டயர்ட். அப்போது நீங்கள் சோர்வாக இருக்கீங்களா அப்படிங்கிறத ஆர் யூ டயர்ட் அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ டயர்ட்? இல்லை நான் சோர்வாக இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய பதிலாக இருந்தால் நம்ம எப்படி சொல்லணும்? நோ ஐ எம் நாட் டயர்ட், நோ ஐ எம் நாட் டயர்டு. ஒருவேளை நமக்கு சோர்வாக தான் இருக்குது அப்படின்னா, ஆம் நான் சோர்வாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அதுக்கு எஸ் சேர்த்து சொல்லணும். எஸ் ஐ எம் டயர்ட், எஸ் ஐ எம் டயர்ட். நெக்ஸ்ட் ஒன், எந்த நேரத்தில் வருவீர்கள்? எந்த நேரத்தில் வருவீர்கள்? நம்ம கேட்போம் இல்லையா? நீங்கள் வேலை முடிஞ்சு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க, ஆஃபீஸ்லேருந்து எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? இதை நம்ம இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கணும்? அட் வாட் டைம் யூ வில் கம், அட் வாட் டைம் யூ வில் கம் அப்படின்னு கேட்கணும். இதுக்கு ஆன்சர் நான் ஈவினிங் 6 o'clock வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மாலை சுமார் 6 மணி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அரவுண்ட் 6 PM, அரவுண்ட் 6 PM அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு உணவு பிடித்திருக்கிறதா? உங்களுக்கு உணவு பிடித்திருக்கிறதா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்?
டிட் யூ லைக் த ஃபுட் அப்படின்னு கேட்கணும். டிட் யூ லைக் த ஃபுட்? ஆமாம், எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அந்த சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஆம் நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், எஸ் ஐ லைக் திஸ் அப்படின்னு சொல்லணும். எஸ் ஐ லைக் திஸ். ஒருவேளை இந்த மாதிரி ஃபுட் எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி உணவு எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய பதிலாக இருந்தால் இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட். இந்த மாதிரி உணவு எனக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்களா? நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்களா? இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டிட் யூ பாஸ்? டிட் யூ பாஸ்? இல்லை, நான் தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறது நம்மளுடைய பதிலாக இருக்கும்னா, நோ ஐ எம் நாட் பாஸ்ட். நோ ஐ எம் நாட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை ஆம் நான் தேர்ச்சி பெற்றேன், நான் தேர்ச்சி பெற்றேன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சராக இருக்கும்னா, நாம் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, எஸ் ஐ பாஸ்ட். எஸ் ஐ பாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.